எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல வானிலை திடீர்னு ஒரு யூ டர்ன் எடுத்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த கனமழை எச்சரிக்கை என்ன ஆச்சு? இப்போ நிலைமை எப்படி இருக்கு? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த கனமழை தொடருமா இல்ல மோசம் மாறிடுச்சா? வாங்க இந்த கேள்விக்கான தெளிவான பதில பார்க்கலாம். சரி, இப்போ இருக்கிற நல்ல செய்திய பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு என்ன வார்னிங் கொடுத்தாங்கன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் இல்லையா? அப்போதான் இப்போதைய மாற்றம் எவ்ளோ முக்கியம்னு புரியும். ஆமாங்க. டிசம்பர் 15 வரைக்கும் தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பயங்கர மழை பெய்யும். அது மட்டும் இல்ல, சூறாவளி காத்தும் வீசும்னு சொல்லியிருந்தாங்க. இத கேட்டுதான் நம்மள பலரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். ஆனா நல்ல வேளையா இப்போ நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். முதல்ல கனமழை எச்சரிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ மழையோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் சூறாவளி காற்று பயம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எந்த புயல் எச்சரிக்கையும் இல்ல. இது நிஜமாவே ஒரு சூப்பர் நியூஸ் இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். நம்ம பயந்த மாதிரி இல்லாம இப்போ தமிழ்நாட்டுல மழையோட தாக்கம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. சரி, மழையோட தாக்கம் குறையுதுன்னு சொல்றோம். அப்போ இனி வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும்? அதுக்கான லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். புதிய கணிப்புப்படி இன்னையிலிருந்தே மழையோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மட்டும் மிதமான மழை இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு எந்த விதமான பெரிய வானிலை மாற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மழைக்கு காரணம் என்ன? ஒருவேளை புது புயல் ஏதாச்சும் உருவாகுதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்லவே இல்ல. இது புயல் கிடையாதுங்க. கிழக்கு திசையிலிருந்து வர்ற காத்தோட வேகத்துல ஏற்படுற ஒரு சின்ன மாறுபாடுதான். இது வடகிழக்கு பருவமழையில ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாருடைய பெரிய கவலையும் தீர்க்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, புதிய புயல் உருவாக வாய்ப்பே இல்ல. சோ புயல் பத்தின கவலைய நாம இத்தோட விட்டுடலாம். அதனால திரும்பவும் ஒரு தடவை தெளிவா சொல்லிடுறேன். முன்னாடி சில கணிப்புகள் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த புயல் ஆபத்தும் இல்ல. ஓகே, பொதுவான நிலவரம் இதுதான். இப்போ கொஞ்சம் குறிப்பா நம்ம தலைநகர் சென்னைக்கும் கடலுக்கு போற மீனவர்களுக்கும் என்ன முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா பெருசா மழைக்கு வாய்ப்பில்லைங்க. வானம் அப்பப்போ மேகமூட்டமா இருக்கும். சில இடங்கள்ல லேசா இல்லைன்னா மிதமா மழை பெய்யலாம், அவ்வளவுதான். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். குறைந்தபட்சம் 24 டிகிரி இருக்கும். மீனவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் நிம்மதியான செய்தி. அடுத்த சில நாட்களுக்கு கடலுக்கு போறதுக்கு எந்த விதமான தடையோ எச்சரிக்கையோ விடுக்கப்படல. சோ நீங்க வழக்கம் போல உங்க வேலையை தொடரலாம். சரி, இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த 4 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, கனமழை எச்சரிக்கை இப்போ இல்ல. 2, டிசம்பர் 18 வரைக்கும் மிதமான மழைதான். 3, புதுசா எந்த புயல் பயமும் இல்ல. 4, மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்ல. இதுதான் இப்போதே கிளியர் அப்டேட். வானிலை இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நாமளும் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும். அடுத்த பெரிய வானிலை மாற்றம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.